ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமா வித் அன்னைக்கிளி யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நம்மளோட 60 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 8ல் இருக்கும். எல்லோரும் கரெக்டாக வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நானும் கரெக்டாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. நேற்று ஒரு முக்கிய வேலையாக ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயாச்சு. ஒன்றும் இல்லை, ப்ளட் டெஸ்ட்டுக்காக கொடுத்துருந்தேன் தைராய்டுக்கு. அதுக்காக தான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதாக போயிடுச்சு. அதனால் நேற்று வந்தது, அப்புறம் வீட்டு வேலை பார்த்தது, கார்ட்டூன் சேனலுக்கு வீடியோ எடுத்ததுன்னு பொழுது அதிலேயே போயிடுச்சு. அதனால் நம்ம லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வீடியோ எடுத்து என்னால் எடிட் பண்ணி போட முடியலை. நேற்று வீடியோவை இன்றைக்கி அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் தைராய்டு டேப்லெட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டீடாக்ஸ் வாட்டர் குடிச்சிட்டு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டேங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாளைக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நைட்டே பிளான் பண்ணி வச்சுருவேன். என்ன சமைக்கிறது, நாளைக்கு உங்களுக்கு ஸ்கூலுக்கு என்ன வேணும், டிஃபனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது மாதிரி கேட்டுருவேன். மேக்ஸிமம் என்ன வீட்டில் இருக்கோ அதுக்கேற்றது மாதிரி பசங்க சொல்லிட்டாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நைட்டே பிளான் பண்ணி வச்சுட்டோன்னா அந்த மீல் பிளான் பண்ணுறது தாங்க பெரிய விஷயம். காலையில் என்ன டிஃபன் பண்ணி கொடுக்கறது, மதியானம் ஸ்கூலுக்கு அதுங்களுக்கு என்ன லஞ்சு கட்டி கொடுக்கறது, அதுக்கப்புறம் நமக்கு டயட்டுக்கு என்ன செய்கிறது, இதெல்லாம் யோசிச்சே நமக்கு கார்ட்டூன் சேனலுக்கு யோசிக்கிறதே பெரிய தலைவலி. இதுக்கடையில் இந்த சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுறதை யோசிக்கிறது அதை விட பெரிய தலைவலி. இன்றைக்கி 2 பேருமே ஒரே மெனு சொன்னாங்க. இன்றைக்கி கேரட் பீன்ஸ் பொரியலும் தயிர் சாதமும் சொன்னாங்க. சரி, ஓகே, 2 பேருக்குமே ஏற்றது மாதிரி ஒரே வேலையாக முடிச்சிடலாம் அப்படிங்கிறது மாதிரி முடிச்சாச்சு. தயிர் சாதம் பசங்களுக்கு மட்டும்னா நல்ல குழைவாக வடிச்சிட்டு நல்ல பால் ஊற்றி மத்து போட்டு கடைஞ்சி கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் நமக்கும், ஏன்னா காலையில் ஹாஸ்பிட்டல் போகணுமா, நமக்கும் ஏற்றது மாதிரி செஞ்சதுனால நல்ல குழைவாக வடிக்கலை. எல்லாருக்கும் சேர்த்தே ஒரே வாகில் வச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுனால பசங்களுக்கும் எங்களுக்கும் சேர்த்தே சாதத்தை வடிச்சிட்டேன். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் மத்து வச்சு அப்படியே லைட்டாக மசிச்சு விட்டுட்டு பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுத்து விட்டாச்சு. இன்றைக்கி என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எக் தோசை எடுத்துக்கிட்டேங்க. அதாவது தோசை 1, எக்கு 2. அப்போ 2 முட்டை ஊற்றி ஒரு தோசை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இட்லி சாம்பார் பசங்களுக்கு வச்சுருந்தேன். நேற்று நைட்டு வச்ச தக்காளி சட்னி அதை தொட்டுக்கிட்டு அப்படியே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு. பாப்பாவுக்கு சளி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ஃபீவராக இருந்தது இல்லையா, அதனால் நம்ம ஏரியாவுக்கு ஒருத்தர் வயல் நண்டுன்னு சொல்லி கொண்டுட்டு வருவார். அடிக்கடி இந்த அண்ணன் கொஞ்சம் கொண்டுட்டு வருவாங்க. அவங்கக்கிட்ட சொல்லி வயல் நண்டு கொண்டுட்டு வாங்கினேன், பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி சொல்லி வச்சுருந்தேன். அவங்க இன்றைக்கி வந்திருந்தாங்க. நல்லா ஊறிட்டு இருக்கு பாருங்களேன், ஊறுற நண்டு. மேக்ஸிமம் வயல் நண்டு நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு அந்த டேஸ்ட்டும் பிடிக்காதுங்கிறதுனால வாங்கிறது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி சளி பிடிச்சிருக்குங்கிற டைமில் 4 நண்டை வாங்கி நச்சு போட்டு சூப்பு வச்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் சளிக்கு ரொம்பவே நல்லது. உங்களுக்கு வயல் நண்டு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வாங்கி, ஒன்றுமே இல்லை, அவங்களே ஒரு சில இடத்துல க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா நம்ம மேலே உள்ள அந்த ஓடையும் சைடில் உள்ள அந்த குட்டி குட்டியாக இருக்குல்ல, அந்த கால் இருக்குல்ல, அதை மட்டும் லைட்டாக உடச்சி விட்டுட்டு அப்படியே எடுத்து போட்டு 2 நெய் நச்சு, நம்ம உரல் இருக்குல்ல அந்த உரலில் குட்டி குட்டியாக எடுத்து போட்டால் கூட அந்த உரல் சைஸுக்கு தான் இருக்கும் வயல் நண்டு. அதில் 2, 3 நெய்யை நச்சு அப்படியே நான் பூடு மிளகெல்லாம் தட்டி போட்டு ரசம் வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ரசம் வச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டும் அந்த ரசம் டேஸ்ட்லேயே தான் இருக்கும். அந்த நண்டு சூப்பு நீங்கள் குடிச்சு பாருங்கள், மூக்கெல்லாம் முணுமுணுன்னு இருந்ததெல்லாம் சரியாகி நல்லா ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு கிடச்சிரும். எனக்கு பெருசாக வயல் நண்டு பிடிக்காது. ஆனால் பசங்களுக்காக நான் அடிக்கடி வாங்கி இது மாதிரி சளி பிடிக்கும் போதெல்லாம் செய்கிறது உண்டு. நம்ம கடல் நண்டு அளவுக்கு இந்த நண்டு ரொம்ப பெருசாக இருக்கும், நல்லா எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு அதோட டேஸ்ட் இருக்கும். அந்த சதப்பகுதியெல்லாம் நம்ம நண்டு சாப்பிட்றதே பாதி பேருக்கு நண்டு சாப்பிட தெரியாது, அப்படியே கடிச்சு மண்டு பாதியை துப்பிடுவோம் இல்லையா. இது அந்தளவுக்கு நல்ல சதப்பகுதியாக எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்காது, சும்மா குட்டி குட்டியாக தான் இருக்கும். அதனால தான் இதை அப்படியே உரலில் போட்டு, நம்ம ஒன்றும் இல்லைங்க, அந்த நம்ம மிளகு ஜீரகம்லாம் இடிப்போம்ல, அந்த உரலில் போட்டு அப்படியே நச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ரசம் வைக்க வேண்டியதான். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த உரலில் போட்டு நச்சுட்டு நம்ம ரசம் வைக்க வேண்டியதான். பூடு மிளகு தட்டி போட்டு ரசம் வைக்க வேண்டியதான். அந்த ரெசிபி நான் எடுக்கலை. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றதுக்குள்ளே அம்மா பிள்ளைங்களுக்கு ரசம் வச்சு குழம்பு, நான் காலையிலேயே குழம்பு காயெல்லாம் வச்சுட்டு போயிட்டேன்ல, அதனால் அம்மா ரசம் மட்டும் வச்சுட்டாங்க. அதனால் எனக்கு அந்த ரெசிபி எடுக்க முடியல. பட் இன்னொரு நாள் நான் வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இன்ஜெக்ஷன் போடவும் ஒரு மாதிரி அரண்டு போய் அப்படியே மிரண்டு போய் உட்காந்துருக்கேன். ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எதுக்காகப்பா திடீர்னு இன்ஜெக்ஷன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. தைராய்டு ப்ராப்ளம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அதே நேரத்தில் ஃபேட்டி லிவர் பிரச்சனை நம்மளுக்கு எப்படி இருக்குது, என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்தோம். அப்புறம் இன்றைக்கி ஒரு ஸ்கேனுமே இருந்தது. அந்த ஸ்கேனுமே அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே சும்மா ஷாப்புக்கு சாப்பிட வந்தாச்சு. இவங்க 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர் இல்லையா, எங்கள் அண்ணனும் மாமாவும். அதனால் அவங்க 2 பேரும் பிஸ்னஸ் டீலிங் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம வெட்டியாக தானே உட்காந்துருக்கோம், வெட்டி முண்டோம்
தண்டம் வீணாக போன தண்டம்ன்ட்டு வாய் சும்மா இருக்குமா. காலையிலேயே ஸ்கேனுக்காக பெருசாக எதுவும் சாப்பிடல. நம்ம லிவருக்கான ஸ்கேன் வந்துட்டு சாப்பிட்டுட்டு வரலாம், ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம நார்மல் வயிறுக்கு பண்ணுற ஸ்கேன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சாப்பிடாம வெறும் வயிற்றில் தண்ணி நிறைய குடிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேட்டி லிவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக நான் போயிருந்தேன். நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்குங்க, சூப்பராக ரெடியூஸ் ஆகிருக்கு. ஃபேட்டி லிவர் வந்து என்ன சொல்கிறது, நான் உங்களுக்கு ரிப்போர்ட்டோட காட்டுறேன். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, சிஸ்டர் எனக்கும் ஃபேட்டி லிவர் இருக்குது, இப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, சம்திங் ஏதோ ஒன்று அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. நான் உங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒன்றும் இல்லை, கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் இதை மட்டும்தான் நான் ரெகுலராக சாப்பிட்டுட்ருக்கேன். இதில் எனக்கு வெயிட் லாஸும் ஆகுது, அதே நேரத்தில் ஃபேட்டி லிவரும் வந்து சரியாகுது. நான் உங்களுக்கு ரிப்போர்ட்டோடு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் தெளிவாக, ஓகேங்களா. அப்படியே நம்ம வாய் கிடக்காததுனால காலையில் ஒரே ஒரு எக் தோசை மட்டும் தானே சாப்பிட்டுட்டு வந்தோம். சரி ஒரு சாண்ட்விச் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது மாதிரி பன்னீர் சாண்ட்விச் மாமா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து வெஜிடபிள் சாண்ட்விச் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனாலும் ஆளுக்கு ஒரு பீஸ் வந்து அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டு மாற்றி மாற்றி வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். அவங்க 2 பேரும் பிஸ்னஸ் டீலிங் பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம அதை கண்டுக்காமல் வந்துட்டு பக்கத்து டேபிளில் என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம எப்போதுமே பார்ப்போம்ல, அந்த மாதிரி அங்கே என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க, நீங்கள் 2 பேரும் ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்களேன் அப்படிங்கிறது மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். இல்லை இல்லை நீ சாப்பிடு வளர்ற பிள்ளை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. அதோட நானும் வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா ஒரு 12-1 மணி இருக்கும் நான் மத்தியானம் சாப்பிடும்போது. அதனால் மத்தியானம் சாப்பாடு வந்து வீட்டில் வந்த உடனே சாப்பிடல. ஏன்னா இதுவே நல்ல பெரிய சாண்ட்விச் சாப்பிட்டதுனால மத்தியானம் வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு வந்து பெருசாக ஒன்றும் பசி இல்லை. அதனால் ஒரு 4 மணி 5 மணிக்கு வந்து கார்ட்டூன் சேனலுக்கு வீடியோலாம் எடுத்து ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு 5 மணியை போல் தாங்க இன்றைக்கி மத்தியானம் நம்ம சாப்பாடே சாப்பிட ஆரம்பித்தேன். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, மத்தியானம் சாப்பிட்றதோட அதுக்கப்புறம் தூங்கிடுறீங்களே, நைட்டு எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறீங்க, ஏதாவது சாப்பிட்டுட்டு தூங்குங்கப்பா, அட்லீஸ்ட் ஒரு பழம் சாப்பிடுங்க, இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு என் மேலே ஒரு அக்கறையில் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர் உங்களோட அக்கறைக்கு. என்ன பண்ணுறது, நான் இந்த மாதிரி லேட்டாக சாப்பிட்றதுனால எனக்கு வந்து பசிக்க மாட்டேங்குது. நான் கொஞ்சம் மார்னிங் சாப்பிட்றதுக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் சாப்பிட ஆரம்பிப்பேனா, வடிவேல் ஜோக்கில் வர்றது மாதிரி, அப்போ நைட்டு சாப்பாடு எங்கே விடிஞ்சிரும், அப்போ காலையில் கோழி கூவுறதும் நைட்டு விடிகிறதும் ஒன்றா இருக்கும், சம்திங் ஏதோ ஒரு காமெடி வரும்ல, அந்த மாதிரி வந்து என்னோடய பொழப்பு போயிட்டுருக்கும். காலையில் கிட்டத்தட்ட நான் சாப்பிடவே வந்துட்டு அந்த டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டேன். ஏன்னா பசங்களெல்லாம் அனுப்பிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் சாப்பிட உட்காரவே வந்து 10-10:30 ஆயிருமா. அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நான் கார்ட்டூன் சேனலுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இடையில ஆனால் நல்லா தண்ணி குடிப்பேங்க. நல்லா நிறைய 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் வரைக்கும் நல்லா தண்ணி குடிப்பேன். ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன், நட்ஸ் எல்லாம் சாப்பிடுவேன். அதனால் எனக்கு பெருசாக பசி எடுத்துக்காது. இன்றைக்கி நம்ம வீட்டில் மதிய சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் போட்ட புளிக்குழம்பு, அப்புறம் கீரை வந்து கடைஞ்சிருந்தேன், பாகற்காய் வந்து அம்மாவுக்கு சுகர் இருக்கிறனால பாகற்காய் வந்து வச்சுருந்தேன். இது மட்டும்தான் நம்ம வீட்டில் வந்து மதிய சாப்பாடு. முட்டை அது இதுன்னு எதுவும் எடுத்துக்கல. ஏன்னா கொஞ்சமாக பசங்களுக்கு சூப் வச்சுருந்தோம்ல, அதையே அவங்க சாப்பிட்டுப்பாங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே, வேறு எதுவும் வேண்டாம், சிம்பிளாக முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி இன்றைக்கி இதோடு முடிச்சாச்சு. இதுதான் இன்றைக்கி நம்மளோட லன்ச் மெனு, ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இதுக்கு மேலே வந்து நைட்டு பசிக்காது. ஏன்னா லேட்டாக சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுனால நைட்டு பசிக்காது. நீங்கள் என் மேலே இருக்கிற அக்கறையில் சொல்கிறீங்க. கண்டிப்பாக நான் மத்தியானம் சீக்கிரம் சாப்பிட்டேன் அப்படின்னா நைட்டு எனக்கு கண்டிப்பாக பசிக்கும். அப்போ நான் ஒரு தோசை இல்லைன்னா ஒரு எக் தோசை, எக் சப்பாத்தி, இல்லைன்னா எக்கு மட்டும் ஸ்க்ராம்பிள் பண்ணி சாப்பிட்றது, அந்த மாதிரி ஃபுட்டு கண்டிப்பாக எடுத்துப்பேன். லேட்டாக சாப்பிட்றதுனால எனக்கு நைட்டு பசிக்காது. சுடுதண்ணியை குடிச்சிட்டு அப்படியே படுத்துறது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து போயிட்டுருக்கு. நீங்களும் கரெக்டாக வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருங்க. கண்டிப்பாக உங்களோட வெயிட்டை வந்து லாஸ் பண்ணுங்கள். எல்லோரும் சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மாமா வித் அன்னிக்கிளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.